காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை வியாதி. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இட் இஸ் அன் இன்க்யூரபிள் டிஸார்டர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிலையம் ஒத்துக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் மருந்து சாப்பிடலாம் விருப்பம் இல்லைங்க, நாங்கள் உணவு முறையினையே நாங்கள் சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் அப்படின்னு பயங்கர க்யூரியாசிட்டியோடு ஆரம்பிப்பாங்க, ஒரு பயங்கர உந்துதலோடு ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த உந்துதல் அப்படிங்கிறது தொடராது, அதுதான் ப்ராப்ளம். தொடராமல் என்ன பண்ணுவாங்க, மாடர்ன் சிஸ்டம் மெடிசனையும் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் சொல்கிற மூலிகை மருந்தையும் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தொடராமல் என்ன ஆகுனா, திடீர்னு சக்கரை லெவல் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும், திடீர்னு ஒரு காம்ப்ளிகேஷன் வரும், ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துவாங்க. சேர்த்தும் போது என்ன நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லைங்க ஆயுஷ் டாக்டர்ஸ், முக்கியமாக ஹோமியோ டாக்டர், சித்தா டாக்டர்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி உணவுலேயே நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கோன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க அப்படின்வாங்க. உடனே அவங்கெல்லாம் எங்களை பிடிச்சி திட்டுவாங்க, மாத்திரையே சாப்பிட்றது இல்லைங்க, உணவுலேயே கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உணவில் பக்காவாக கண்ட்ரோலில் வைங்க, ஓகேங்களா, இல்லைனா கரெக்டாக மாத்திரை சாப்பிட்ருங்க. ஜென்ரலாக பாருங்கள், நிறைய பேருக்கு சர்க்கரைக்கான மாத்திரை சாப்பிட்றதுனால கிட்னி பாதிப்பு வந்துடுதாமே அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் என்னை கேட்குறது உண்டு. உண்மைதான். சர்க்கரைக்கான மாத்திரை ரொம்ப நாள் நீங்கள் சாப்பிடும்போது, ஏறக்குறைய 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சாப்பிடும்போது கிட்னி பிரச்சனை வருதுன்னா, சர்க்கரைக்கான மாத்திரை நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா 5 வருஷத்தில் கிட்னி பிரச்சனை வந்துடுங்க. ஸோ எது பெஸ்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க, அது எந்த மாத்திரை அப்படின்றது. ரெண்டாவது, கண்டிப்பாக டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா மாத்திரை சாப்பிடுங்க, ஓகேங்களா. ஓகே, அகைன் இந்த டயபெட்டிக்கில் பாருங்கள், நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிம்பாங்க, சக்கரை வரா மாதிரி இருக்குது, இன்னும் வரல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், கஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இப்படி நிறைய இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை தான் காரணம். இந்த கஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி இருக்கும்போது அவங்களுக்கு சக்கரை இருக்கும்பாங்க, சர்க்கரைக்கான மாத்திரை சாப்பிடுவோம், ப்ரெக்னன்சி முடிஞ்சு குழந்தெல்லாம் பிறந்து கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா சக்கரை நார்மல்சி ஆகிடும். இந்த இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்றது சின்ன பிள்ளைங்களுக்கு வர்றது, ஓகேங்களா. நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 30+ அந்த வயசு இருக்கவங்களுக்கு வருது. எந்த சர்க்கரையாக இருந்தாலுங்க நம்ம சில பல வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஃபஸ்ட்டு விஷயம் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ், உளைச்சல், மன உளைச்சலோ இருக்கக்கூடாது, அதிகப்படியான உடல் உளைச்சலோ இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பாருங்கள் 500 சக்கரை வச்சுட்டு வருவாங்க. என்ன காரணம்? அவங்களோட அதிகப்படியான மன உளைச்சல் ஒரு காரணங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலும் சக்கரை வரத்துக்கு ஒரு காரணம். அதிக உழைப்பு இல்லாமல் ஒபிசிட்டி, உடல் பருமனாக வருது. அந்த உடல் பருமன்லையும் சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க உடல் வெயிட் ஏறும்போது என்ன ஆகுனா, முகமும் வயிறு பகுதியை மட்டும் வெயிட் ஏறும். வயிறு பெருசாக தொப்பை வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சக்கரை வரத்துக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உடல் உழைப்பே இல்லாதது சக்கரை வரத்துக்கு ஒரு காரணங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்குங்க. அதாவது சக்கரை சாப்பிடாதீங்கம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். மேடம், நாங்கள் வெள்ளை சக்கரை சாப்பிட்றதே இல்லை மேடம், நாங்கள் நாட்டு சக்கரை தான் சாப்பிடுவோம், நாங்கள் பாருங்கள் தேன் தான் சாப்பிடுவோம், பனை வெல்லம் தான் சாப்பிடுவோம். பொதுவாக பாருங்கள், சக்கரை உங்களுக்கு இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளை சக்கரையும் சாப்பிடக்கூடாது, நாட்டு சக்கரையும் சாப்பிடக்கூடாது, வீட்டு சக்கரையும் சாப்பிடக்கூடாது, பக்கத்து வீட்டு சக்கரையும் சாப்பிடக்கூடாது, வெல்லமும் சாப்பிடக்கூடாது, தேனும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீவியா அஃபிஸ்னாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, தமிழில் அதுக்கு இனிப்பு துளசி அப்படின்னு பேர். பவுடர் ஃபார்மில் வந்துட்டுருக்கு. இது நிறைய ஃபார்மசிஸில் விற்கவும் செய்கிறாங்க. அதை வாங்கி நம்ம பாயசம் செஞ்சுக்கலாம், பால் பொங்கல் செஞ்சுக்கலாம், அக்கார வடிசல் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீவியா வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் இனிப்பு சாப்பிட்ணும், அன்கண்ட்ரோல்டாக இருக்குது உங்களோட டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இனிப்பு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். ஒதுக்கி வச்சு வெறும் இனிப்பு துளசி மட்டும்தான் சாப்பிடணும், இல்லை இனிப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. வெல்லமும் இதில் அடக்கும், ஓகேங்களா. வேறு என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே வெந்தயம் ஊற வச்சு முளைக்க வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே 1 டீஸ்பூன் வெந்தயம், அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா முளை வந்துட்டதுனால அது ரொம்ப கசப்பு இருக்காது, நீங்கள் மென்னே சாப்பிடலாம், ஓகேங்களா. டெய்லி காலையில் 1 டீஸ்பூன் எடுங்க. இந்த வெந்தயத்தில் என்னங்க இருக்குது, வெந்தயம் முளை வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துது, சர்க்கரை அளவை குறைக்குது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் பண்ணி முடிவிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், காலையில் நம்ம சாப்பிட்றோம் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது சாப்பிட்டாலும் சிறுதானியத்தினால எடுத்துக்கோங்க. அந்த சிறுதானியமும் பார்த்திங்கன்னா மாவு சத்து தான். ஸோ நீங்கள் மதியம் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி எடுத்துக்கோங்க. பொதுவாக சக்கரை நோயாளிகளுக்கு என்ன மாதிரி பாரம்பரிய அரிசி நாங்கள் சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, காட்டு யானோ, கருங்குருவை, கல்லுருண்டை சம்பா, தூய மல்லி சம்பா, இந்த மாதிரி அரிசி சொல்லுவோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா
காட்டு யானமும் கருங்குருவியும், கருப்பு கவுனியும் எடுத்துக்கலாம், மாப்பிள்ளை சம்பாவும் எடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி ஏன் சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்கள், இந்த சோனா முஸ்ரி ஒயிட் பாலிஷ் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க சத்துக்கள் மாதிரி பன்மடங்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியில் இருக்குது. அது வந்து பாருங்கள், இந்த சாதம் ஒரு டம்ளர் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வயிறு ரொம்புது அப்படின்னா, அது சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். காரணம் என்ன அப்படின்னா, அதில் நார் சத்து ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் ஏன் அந்த மாதிரி அரிசி சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னாங்க, அது வந்து பாருங்கள், நார் சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அது வந்து ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும், நம்மளுக்கு சட்டைட்டி கொடுக்கும், வயிறு வந்து திம்முன்னு இருக்க சென்சேஷன் ரொம்ப நேரம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பாருங்கள், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், ஜிங்க், செலினியம், இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாங்க. இது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. அதனால் அதை எடுக்க சொல்கிறோம். நைட்டு முடிஞ்சால் சிறுதானியம், இல்லைன்னா நார்மல் அரிசியில் டிஃபன், எதுவாக இருந்தாலும் அளவு வந்து பாருங்கள் கம்மியாக எடுக்கணும் அப்படின்றதில்ல. வயிறு ஃபுல்லும் சாப்பிடுங்க. ஒரு மடங்கு காய்கறி எடுக்கிறீங்கன்னா ஒரு மடங்கு மாவு சத்து, ஒரு மடங்கு சாதம்னா ஒரு மடங்கு பொரியல், ஒரு மடங்கு இட்லி தோசை பூரி பொங்கல்னா ஒரு மடங்கு பொரியல், அந்த மாதிரி 1:1 டயட் எடுத்துக்கோங்க. நிறைய நோய்களுக்கு நாங்கள் 1:1 டயட் சொல்லுவோம். அதில் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா மெயின். ஒரு மடங்கு மாவு சத்து, ஒரு மடங்கு இது. இதுலேயும் வந்து பாருங்கள், இந்த மாவு சத்துக்கு பதில் புரதமாக எடுத்துக்கலாம். நம்ம புரதம் இப்போ தோசை எடுக்கிறீங்கன்னா அந்த கொஞ்சமாக அரிசி போட்டு நிறைய பருப்பு போட்டு, இந்த கார தோசை, பருப்பு தோசைலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செரிமான கோளாறு இல்லைன்னா, செரிமான கோளாறு இருக்குனாலும் ஒரு துண்டு இஞ்சி போட்டு சீரகம் போட்டு எடுங்க. வாரத்தில் 3 நாள் பாவக்காய் எடுத்துக்கோங்க. பாவக்காய் எதுக்கு எடுக்க சொல்கிறோம்? பாவக்காயில் வந்து பாருங்கள், மொமாடிசின், சாண்ட்ரின் அப்படின்னு 2 மூலக்கூறு இருக்குங்க. இந்த 2 மூலக்கூறும் சர்க்கரையில் பெருமளவு குறைக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் முடிவிட்டிருக்காங்க. அதனால் வாரத்தில் 3 நாள் வந்து பாவக்காய் எடுத்துக்கோங்க. வாரத்தில் 4 நாள் கோவக்காய் எடுக்க சொல்கிறோம். எதுக்குங்க கோவக்காய் எடுக்க சொல்கிறோம்? கோவக்காய்க்கு இன்னொரு பேர் என்னென்னா, தமிழில் செம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அதில் வந்து செப்பு சத்து ஜாஸ்தி இருக்குங்க. கோவக்காய் சாப்பிட்றது மூலிமா என்ன ஆகும்னா, எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு நிறைய இருக்கும். அதாவது காப்பர் நிறைய கிடைக்கும், விச் இன் டர்ன் உடல்ல எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். சக்கரை நோயாளிகளுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறையும். அதனால் வாரத்தில் 4 நாள் கோவக்காய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவாரை குடிநீருன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெறும் ஆவாரம் பூ மட்டும் எடுத்துக்கிறாங்க. தாராளமாக ஆவாரம் பூ எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன். அந்த காம்பினேஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆவாரை, கொன்றை, கடல் எழிஞ்சல், முத்தக்காசு, மருதம்பட்டை, நாவற்கொட்டை, இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த வைத்திய முறைகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் மாடர்ன் சிஸ்டம் எடுக்கிறீங்க, நீங்கள் சித்தா எடுக்கிறீங்க, ஆயுர்வேதா எடுக்கிறீங்க, எது வேணால் எடுங்க. கூட வந்து பாருங்கள், அந்த மருந்தோட கூட இந்த பவுட்ரு காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை கஷாயம் செஞ்சு குடிங்க. உங்களோட சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா 1 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி குடிங்க. டயபெட்டாலஜிஸ்ட், சக்கரை நிறைய குறைஞ்சிருக்குப்பா, அதாவது மாத்திரையை நான் கம்மி பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஆகும்போது ரொம்பவே குறையுதுப்பா, லோ சுகர் ஆகுதுப்பா, திடீர்னு மாத்திரை விடலாம், மாத்திரை டோஸ் கம்மி பண்ணலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம். இப்படி உங்களோட டயபெட்டாலஜிஸ்ட் குறைக்கிறத நீங்கள் குறைச்சிக்கோங்க. நீங்களாக வந்து இதை குடிச்சிட்டு குறைக்கக்கூடாது. எந்த வைத்தியமாக இருந்தாலும் உங்களோட சக்கரை டாக்டரோட ஒரு ஒப்பீனியன் வாங்கி நீங்கள் வந்து இந்த மாத்திரை அளவை குறைச்சிட்டு வாங்க. மாத்திரை அளவை குறைச்சி ஒரு ஸ்டேஜில் வந்து பாருங்கள், உங்களுக்கு மாத்திரையே தேவைப்படாதுங்க. உணவு முறை மட்டும், இந்த கஷாயமும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த உணவு முறை மாற்றங்கள் மூலியமாகவே சர்க்கரையை நீங்கள் நார்மல்சி வச்சுக்க முடியும். சர்க்கரையினால் பல பாதிப்பு வரும். சர்க்கரை வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னா சைலண்ட்டாக ஹார்ட் ப்ராப்ளம் வரும், சைலண்ட்டாக கிட்னி ப்ராப்ளம் வரும். கிட்னியில் இருக்க நெஃப்ரான்ஸ்லாம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இர்ரிவர்சபிள் டேமேஜ் டு நெஃப்ரான்ஸ் அப்படிம்பாங்க. அந்த நெஃப்ரான்ஸை திருப்பி புதுப்பிக்கிறது, கிட்னியை நான் நார்மல்சி கொண்டு வரேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சக்கரை நோய் ஒரு நோயே இல்லை, ஈஸியாக வெளியே வந்துட முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.